நமக்கு அந்த இம்ப்ரெஷன்ஸ் நீங்க நல்லா பார்க்கலாம். ஸோ அந்த இம்ப்ரெஷன்ஸ் என்ன நமக்கு இண்டிகேட் பண்ணுதுன்னா, நமக்கு நல்ல சைனஸ் அட்டாக் ஆயிருக்கு. ஸோ அதை தான் வந்து அந்த இம்ப்ரெஷன்ஸ் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ அப்ப அந்த இந்த பாயிண்ட்ஸை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணுவது மூலமா சைனஸ் எப்படி குறைக்க முடியும்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப நீங்க நல்லா தெளிவா கிளியரா பார்க்கலாம். காலுக்கு நடுவுல இந்த மாதிரி சளி இருக்கும்போதும், ஆஸ்மா வீசிங் ப்ராப்ளம் இருக்கும்போதும், இந்த 5 விரல்களுக்கு நடுவுல ஒரு சின்னதா ரவுண்டா ஒரு பல்ஜான ஒரு தோற்றம் வந்து உங்களுக்கு ஏற்படும். ஸோ இன்னும் இந்த கால்ல பாத்தீங்கன்னா இப்ப லங்ஸ் பகுதியில என்ன மாதிரி மார்க்ஸ், இந்த மாதிரி ஏற்கனவே மார்க்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் இப்படி மழை பெய்யும் போதெல்லாம் இமீடியட்டா சளி வந்து உடனே பிடிக்கும். ஸோ பாருங்க நல்லா தெரியும் ப்ராமினெண்டா அந்த டாட்ஸ் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அந்த லங்ஸ் பகுதி. இது வந்து நீங்க ஃபுட் மேப்ல பாத்தீங்கன்னா லங்ஸுக்கான ஒரு பகுதி. இதுல பாருங்க எந்த அளவுக்கு அந்த மார்க்ஸ் கால்கள்ல நீங்க பார்க்கலாம். இந்த 2 கால்கள்லயும் பாருங்க பர்டிகுலரா அந்த லங்ஸ் பாயிண்ட்ல இம்ப்ரெஷன்ஸ் இருக்கு. இதை வச்சுதான் அந்த ப்ராப்ளம் கிரானிக் ப்ராப்ளமா இல்ல அக்யூட்டா இப்போதைக்கு ஜஸ்ட் சீசனலா அட்டாக் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான லங்ஸ்ல இம்ப்ரெஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் உடனே மழை பெஞ்ச உடனே